ஏதான் சொன்னீங்க அவங்களை பார்த்தேன் உங்களை பிடிச்சது போய் கேட்டேன். பார்த்ததுக்கு நான் தான் போய் கேட்டேன் ஃபர்ஸ்ட். அது முன்னாடி அவங்க வந்து கேட்டு ரோட்ல யார போனாலும் போய் கேட்கலாமா? அப்படி ஒரு பொண்ணை பார்த்தா பிடிச்சாதான் கேட்க முடியும். யாரை பார்த்தா கேட்க அப்ப யாரை பார்த்து பிடிச்சாலும் போய் கேட்பீங்களா? அப்படி கேட்க முடியும். ஒரு பொண்ணை பார்த்தா மனசுக்குள்ள பொண்டாட்டி மனசுல வரணும். அவர் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டிங்க 2 குழந்தை பெற்றிருக்காவ. பரவாயில்ல இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னப்பா இது? முடியல. பெட்ரோல் வாங்கி குடிச்சேன். எங்க 2 பேர் பிரிச்சுல போறாங்கன்ட்டு 3 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்பதான் உங்க போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்ல? அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போலியா? ரயில்வே ஸ்டேஷன் போய் தேடினாங்களா ஒண்ணு? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் தேடாதீங்க, இனிமேல் உங்க நம்பர்ல எனக்கு போன் வர. தேடாம இருக்க முடியும்? அங்க போய் உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்தாச்சுன்னா யாருக்குமா கஷ்டம்? நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு உலகமே தெரியாது. என்ன பேச்சு பேசுற? நீ எல்லாமே தெரியற மாதிரி பேசுற. மேடம் நைட்டு 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க கூட போனா அது தப்பு இல்லையாமா? அவங்க வீட்டுல போய் இருக்கிறது தப்பு இல்லையா? உங்க அம்மா வாழ்க்கைய பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல உங்ககிட்ட? என்ன சொல்லி வளர்த்தாங்க உன்ன? அவங்க வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கை ஆக கூடாது. நீ என்ன பண்ண? என்ன பண்ணிருக்கான் அந்த பையன்? அவன்கிட்ட என்ன பிடிச்சது உனக்கு? எதனால அவனை லவ் பண்ண? உங்க பின் பாக்கெட்ல ஒரு பாட்டில் வச்சிருக்கீங்களா? அதை கொஞ்சம் வெளியே எடுங்க. உங்க பின் பாக்கெட்ல எடுங்க. அது மைக் பாட்டில் இருக்கு பாருங்க. எடுங்க எடுங்க. இட் இஸ் நாட் குட் சொல்றீங்கல்ல அழகன்? ஓகே, குடிச்சிட்டு இங்க வர்றது குட்டா? இப்ப என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. குடிப்பேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்து நான் பண்ண வாழ்க்கையில பண்ண முதல் தவறு அதுதான். எங்க தகப்பன அதான் சொன்னான், நீ வாழ்க்கையில கல்யாணமே பண்ண கூடாதுடா, நீ பொண்டாட்டி. யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அழகர்? யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? முதல்ல அவங்கள்ட்ட 4 வார்த்தை கேட்கணும். செருப்பால் அடிக்கணும். இறந்துட்டாரு, போயிட்டாரு, பாவம் மேல ஒரு 3 குழந்தைங்க பிறந்து இதுக்கிடையிலேயே எங்க மாமனார் என்ன போட்டு அடிப்பாரு, கேவலமா பேசுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாகரிகமே தெரியாது. நான் சொல்லி கொடுத்தேன், படிச்சிருக்கிறதுனால நான் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். என்னமா படிச்சிருக்க நீ? நான் 5வது வரைக்கும் படிச்சேன். உங்க புள்ள வேற ஒரு லேடி கூட இருந்தாரா? இல்ல. யாரு? வேளாங்கண்ணி யாரு? வேளாங்கண்ணின்றது அவங்க எங்க சொந்தக்கார பொண்ணு. நானே ஒண்ணு கேரளா பொண்ணு. சொந்தக்கார பொண்ணு சொல்லுங்க. கேரளா பொண்ணு கிடையாது, சொந்தக்கார பொண்ணு கிடையாது. இவன் யாரோ ஒருத்தவங்களா அழைச்சு வந்தாங்க. இல்ல சொன்னீங்க என்கிட்ட. நம்ம எப்படி உங்க உண்மையை சொல்ல முடியும்? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது. உட்காருங்க 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 தம்பி. நீங்க உட்காரமா? நான் உட்கார மாட்டேன். அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல. உட்காருங்க 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 சார். எப்படி இப்ப எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க. ஆம்பளை இல்ல, நல்லா வீரத்தனமா உட்காருங்க. எத்தனை பொண்டாட்டி? அப்பா என்ன